தை பிறந்தால் யாருக்கு வழி பிறக்கும்? 2 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டிற்கு அண்ணன் விஜய் அவர்களால் வழி பிறந்து விட்டது. தீய சக்தி திமுகவிடம் இருந்து தமிழ்நாட்டிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வழி கிடைக்க போகிறது. வெள்ளித்திரையில் வெற்றி நாயகனாக ஜொலித்தவர் அண்ணன் விஜய் அவர்கள். ஜனநாயகனாக அரசியல் களத்தில் ஜொலிக்கிறார் மக்கள் நாயகனாக. அந்த மக்கள் நாயகனை வீழ்த்துவதற்காக ஜனநாயகனுக்கே இம்புட்டு சிக்கல். நம் அண்ணன் விஜய் அவர்கள் தடையை பார்ப்பது இது புதுசு கிடையாது. தடை என்றால் அதை உடை. அந்த தடையை உடைப்பதற்கு இளைஞர் படையும் மக்கள் படையும் தயாராக இருக்கிறாங்க. மாணவர்களுடைய கல்வி கடனை அரசு தள்ளுபடி செய்யும். மாணவர்கள் வங்கியில் வாங்கிய அந்த கல்வி கடனை அரசே ஏற்கும் என்று சொல்லி 4.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த ஆளும் திமுக எத்தனை மாணவர்களுடைய கல்வி கடனை அரசே ஏற்றிருக்கிறது? நான் ஏன் இதை கேட்கிறேன்னா, ஆளும் திமுக சார்பாக மாணவரணி தலைவர் வந்திருக்காரு. அவர் பேசினாதான் மிக சரியாக இருக்கும். நேற்று கூட இந்த லேப்டாப் ஒன்று கொடுத்தாங்க. அதாவது இந்த பல்புன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? லேப்டாப்பை இவங்க கொடுத்துட்டாங்க. அந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம், ஐயா கருணாநிதி அவர்களுடைய புகைப்படம் கொடுக்கும்போது இருந்துச்சு. வாங்கின உடனே நம்ம பசங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாலின் போட்டோவை எடுத்துட்டாங்க, ஐயா கருணாநிதி அவர்களுடைய போட்டோவை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு நம் வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை அந்த லேப்டாப்ல ஒட்டுறாங்க. வால்பேப்பர்ல தமிழக வெற்றி கழகத்துக்கான அந்த வால்பேப்பரை ஒட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, உடனே நெட்டை ஆன் பண்ணி யூடியூப்ல போயிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அந்த லேப்டாப்ல யூடியூப்ல போயிட்டு உங்க விஜய் உயிரன வரவா என்கின்ற மிகப்பெரிய அளவில் இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்பு கண்ணுக்கு தெரியாது அப்படிம்பாங்களே. இல்லை, ஆப்பு கண்ணுக்கு தெரியும். ஒட்டுமொத்த இளம் தலைமுறையினர் எல்லோரும் அண்ணன் விஜய் அவர்களின் பக்கபலமாக நாங்கள் நிற்கிறோம் என்பதை நேற்று சமூக வலைதளம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாங்க. பொங்கல் தொகுப்பு 4 வருஷம் மறந்துட்டாங்க. இப்போ திடீர்னு பொங்கல் தொகுப்பு 3000. ஏன்னா தேர்தல் வருது. அப்போ கூட அந்த 3000 வாங்கிட்டு என்கிட்ட ஒரு 4 பேர், என்னங்க ஜனநாயகம் படம் வரல, வந்துருச்சா டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக இந்த காசு பயன்படுமே. அப்போ இவர்கள் கொடுக்கக்கூடிய எல்லாமே நமக்கு சாதகமாகத்தான் இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலும் நமக்கு சாதகமாகத்தான் இருக்கும். மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை அண்ணன் விஜய் அவர்கள் ஏற்படுத்துவார். பிஜேபி சார்ந்த ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய கருத்து. 20 மாநிலத்தில் பிஜேபி ஆட்சியில் இருக்கிறது. 20 மாநிலத்தில் வேணா பிஜேபி ஆட்சியில் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் ஒருபோதும் பிஜேபி ஆட்சிக்கு வராது. அந்த நிலையை நாங்கள் உறுதியாக உருவாக்குவோம். வாய்ப்பே இல்லை. அப்புறம் அண்ணன் சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க ஒரு சினிமா கூட்டம் இந்த தலைவா படத்துக்கு இப்படி ஓடி ஒளிஞ்சாங்க, நீங்க வந்து எத்தனை முறை வந்து பிஜேபியிடம் ஓடி ஒளிந்தீர்கள் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் சொல்லித்தான் வெளியில தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் இவரை வந்து அண்ணன் முதல்ல பத்திரிகையாளரா இல்லை அரசியல் விமர்சகரா இல்லை திமுகவுடைய செய்தி தொடர்பாளர்னான்னு எனக்கு தெரியல. அண்ணா அரசியல் விமர்சகர்னா ஒரு ஆளும் அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகள் குறித்து ஏதாவது பேசணும். இப்போ தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. அந்த போராட்டத்திற்கு அரசியல் விமர்சகராக ஊடகவியலாளராக உங்களுடைய கருத்து என்ன? பகுதி நேர ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. திமுக பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னார்கள், ஆனால் பணி நிரந்தரம் செய்யலையே. இதனுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து தான் நம்ம கேட்குறோம். இப்போ நேற்று கூட ஓய்வூதியம் திட்டம் குறித்து திமுக ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. அரசு ஊழியர்கள் இந்த அறிவிப்பின் மீது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது என்று தலைமைச் செயலகத்தில் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் கேட்டது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள், புதிய ஓய்வூதிய திட்டம் வேண்டாம் என்று சொன்னாங்க. ஆனால் இவங்க ஒரு ஓய்வூதிய திட்டத்தை சொன்னவொன்னே அதை அந்த மக்கள் ஏற்றுக்கல. அப்போ மக்கள் எதற்காக போராடுறாங்க, ஏன் போராடுகிறார்கள் என்பதை மக்களிடம் நாங்கள் சொல்கிறோம். அதற்கு அண்ணன் அவர் ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய அப்படிதான் சொல்லணும், அண்ணன் அவர்கள் அதற்கு தகுந்த பதிலை சொல்லுவார் என்கின்ற அடிப்படையில் நம்ம பேசுகிறோம். அப்போ 2026 இந்த தேர்தல் என்பது தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் இடையேயான ஒரு அரசியல் போராகத்தான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. களமும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஐயெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தலைவா, இன்னும் 5 மாதம் இருக்கு.
இன்னும் 5 மாசத்துல தமிழ்நாட்டின் முதலமைச்சராக, புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் நான் என்று அண்ணன் விஜய் அவர்கள் கையெழுத்து போட தான் போறாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஐயோ அம்மாலாம் அப்புறம் கத்திக்கலாம். களத்தில் எதிர்கொள்வோம். நாங்க மிக தெளிவாகத்தானே இருக்கிறோம். பாசிச பிஜேபியை கொள்கை எதிரியாக பார்க்கிறோம், அரசியல் எதிரியாக திமுகவை பார்க்கிறோம். தமிழ்நாடு என்பது யாருக்கும் பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்டது கிடையாது. இது ஒரு ஜனநாயக நாடு. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதற்கான அரசமைப்பு சட்டத்தையும் உரிமையும் கொடுத்திருக்காரு. அந்த அடிப்படையில் 30 ஆண்டுகளாக திரைத்துறையில் இருந்த அண்ணன் விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வருவதற்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள். அப்ப இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அதற்கு ஆட்சியும் அதிகாரமும் தேவைப்படுகிறது என்ற அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வராரு. வருகின்ற பொழுது கொள்கையை சொல்றாரு, கோட்பாடுகளை சொல்றாரு, செயல் திட்டங்களை சொல்றாரு. பிடிக்கிறவங்க ஏற்றுக்கொள்ள போறாங்க, பிடிக்காதவங்க கடந்து போறாங்க. அதனால தலைவா, மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க, மக்கள் தான் எஜமானர்கள். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டுமா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டுமா, இல்லை அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டுமா என்பது மக்கள் ஓட்டு போட போறாங்க. மக்கள் ஓட்டு போட்டு அதற்கான ஒரு தகுந்த பாடத்தை 2026 தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்பத்தான் போகிறார்கள். இப்போ சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தருவோம்னு சொன்னீங்க. எங்க? இது போன்று பல இடியாப்பங்களை அவங்களுக்கு கொடுத்ததுனால நம்ம கேள்வி கேட்கின்ற பொழுது அதற்கு பதில் இல்லாம உடனே அவங்க வந்து பிஜேபி முத்திரை குத்துறது. ஐயா கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு வருகின்ற பொழுது இதே திமுக இவரை ஆர்எஸ்எஸ் இயக்குது, பிஜேபி இயக்குது, பின்னாடி மோடி அவர்கள் இருக்கிறான்னு இதே திமுக சொல்லிட்டு இப்ப ஐயா கமலஹாசன் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினராக அழகு பார்த்தது யார்? திமுக. அப்போ வந்து அவர் வந்து பிஜேபி பி டீம்னு உங்களுக்கு தெரியலையா? ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து வருகின்ற பொழுது இதே திமுக என்ன சொல்லிச்சு? காங்கிரஸோட பி டீம், காங்கிரஸ் சொல்லி தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்போ இது போன்று தொடர்ச்சியாக திமுக செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்களை குறித்து யார் பேசினாலும் அவர்கள் மீது பிஜேபி முத்திரை குத்துவது, ஆர்எஸ்எஸ் முத்திரை குத்துவது. பிஜேபி என்கின்ற கட்சியோடு கூட்டணி வைத்தவர்கள் தான் திமுக. பிஜேபியை சந்து பந்தெல்லாம் வளர்த்து விட்டவர்கள் திமுக. கலைஞர் அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை, திமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை. தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு தமிழ்நாடு முழுவதும் தெரு தெருவா ஓட்டு கேட்டுவிட்டு இப்ப வந்துட்டு யாராவது கேள்வி கேட்டா பிஜேபி பி டீம், பிஜேபி பி டீம். தமிழ்நாட்டு மக்களின் மெயின் டீம் தாவேகா, இளைஞர்களின் டீம் தாவேகா. அதனால இந்த பொங்கல் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல பொங்கலாக இருக்கும். தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும், மாற்றுத்திறனாளி தோழர்களுக்கு நல்ல வழி பிறக்கும், பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும், அரசு ஊழியர்களுக்கு நல்ல வழி பிறக்கும், மாணவர்களுக்கு நல்ல வழி பிறக்கும். அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்லாட்சியை அண்ணன் விஜய் அவர்கள் 2026 உருவாக்குவார். அதற்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டு வாத்தியார்னாவே உங்களுக்கு தெரியும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் அப்பவே பாடல் வரிகள் மூலமா சொல்லிட்டாரு. அந்த பாடல் வரிகளை திமுகவுக்கு சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். எய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. எய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் வரும், அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் வரும். அதனால தேர்தல் வரப்போது. அந்த தேர்தலில் தீய சக்தி திமுகவை, மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற கொள்ளை கூட்டமான திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று கூறி இந்த பொங்கல் ஒரு சிறப்பான பொங்கலாக அமையட்டும். அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.